ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு சுடோக்கு பசில் வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து ஒரு சுடோக்கு போர்ட். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட வேலை வந்து பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த எம்டி பாக்ஸஸை வந்து ஃபில் பண்ணுறது. இந்த எம்டி பாக்ஸஸில் என்னென்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பேசிக்காக சுடோக்குவோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, மொத்தம் வந்து 9 ரோ இருக்கும், 9 காலம் இருக்கும். எந்த ஒரு ரோஸ்லயும் வந்து எந்த ஒரு நம்பருமே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு நம்பர் வந்து ஒரு டைம் தான் வரணும். ஸோ இந்த ரெட் கலர்ல வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, ஸோ இது வந்து ஒரு ரோ. இந்த ஒரு ரோல இப்போ ஆல்ரெடி வந்து 594 வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த 594 வந்து எகெயின் வந்து இந்த எம்டி பாக்ஸஸ்குள்ள வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இங்க 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 ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே வந்து 5ஓ இல்லை 9ஓ இல்லை 4ஓ எகெயின் வந்து வரக்கூடாது. நம்ம மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் வச்சு தான் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து ரோக்கு உண்டான ரூல்ஸ். அதே ரூல்ஸ் தான் வந்து காலம். இதில் வந்து 1 2 3 4 5 6 7 வந்துருச்சு. இந்த ரெண்டு பாக்ஸில் மிச்சம் இருக்க 8 9 அந்த மாதிரி வரணும். மிச்சம் இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அது வந்து இந்த காலமுக்கு உண்டான ரூல்ஸ். காலமுக்கும் அதே தான், ரோக்கும் அதே தான். அதே மாதிரி இந்த 3x3 கிரிட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து கிரிட் வந்து மொத்தம் வந்து 9 இருக்கும். இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ இந்த மாதிரி 9 கிரிட் வந்து இருக்கும். ஸோ இந்த கிரிட்லயும் வந்து ஒரு நம்பர் வந்து ஒரு வாட்டி தான் வரணும். இப்போ 6 வந்து இந்த கிரிட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இதே 6 வந்து இந்த கிரிட்டுக்குள்ள திரும்ப வந்து வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த கிரிட்டுக்கும் 6 வந்துருச்சு, இந்த கிரிட்டுக்கும் இன்னும் 6 வரல. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான சுடோக்குவோட ரூல்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஆன்லைன் சுடோக்கு பஸ்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்காக இந்த பஸ்ஸில் தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு அதிகமான நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ரோவோ இல்லை அதிகமான நம்பர்ஸ் இருக்கக்கூடிய காலமோ நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறத வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் எடுத்துப்போம். இதில் வந்து 1 2 3 3 எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து 1 ஆல்ரெடி வந்துருச்சு இந்த காலமில். ஸோ அடுத்த நம்பர் 2 வந்து பார்ப்போம். 2க்கான பாசிபிலிட்டிஸ் 2 வந்து இங்கே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே வர முடியாது, ஏன்னா இந்த இடத்துல 2 ஏற்கனவே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏன்னா இந்த கிரிட்லையும் கிடையாது, இந்த ரோலையும் கிடையாது, இந்த காலம்லையும் கிடையாது 2. ஸோ 2க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆக முடியாது. ஸோ அடுத்த 3 பார்ப்போம். 3 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர முடியாது, ஏன்னா இங்கே 3 வந்துருச்சு. ஸோ அடுத்த எம்டி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 வர முடியாது, ஏன்னா இந்த கிரிட்டில் வந்து ஏற்கனவே 3 வந்துருச்சு. ஸோ இங்கே 3 போட்டீங்க அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ வந்து இந்த இடத்துல 3 போட்டீங்க அப்படின்னா இது ஏற்கனவே 3 இருக்கிறதுனால ஒரு டூப்ளிகேட் ஆயிரும். இது வந்து ராங் ஆன்சராக வந்துடும். ஸோ அதனால இங்கே வந்து 3 வர முடியாது. ஸோ இங்கேயும் 3 வர முடியாது, இந்த இடத்துலையும் 3 வர முடியாது. ஸோ இப்போ 3 வரதுக்கான ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த இடம் தான். ஸோ இப்போ நமக்கு வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வர முடியாது, இந்த இடத்துல வர முடியாது, ஒரே ஒரு எம்டி ஸ்பேஸ் தான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து 3 வர முடியும். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல 3 ஃபில் பண்ணிடலாம். ஸோ அடுத்த மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கு, 2 வருது பார்ப்போம். 2 வந்து இந்த காலம்ல வந்து கிடையாது. 2 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா இந்த ரோல ஏற்கனவே வந்து 2 வந்துருச்சு. ஸோ அதனால இங்கே வர முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் 2 வர்றதுக்கு இந்த ஒரு இடம் மட்டும்தான். ஸோ இங்கே 2 ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த ஒரே ஒரு ஸ்பாட் தான். இந்த ஒரு ஸ்பாட்டில் வந்து நம்ம என்ன நம்பர் மிஸ் ஆகுதோ அதை நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். 1 ஏற்கனவே இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 5 6 என்ன இல்லை அப்படின்னா 7 மட்டும் இல்லை இந்த காலம்ல. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 7 ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு காலம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது எதில் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்து அதை நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். ஒன்று வந்து அதிகமான நம்பர்ஸ் ஃபில்லாக இருக்கக்கூடிய கிரிட்டை பார்க்கலாம், இல்லை அதிகமான நம்பர்ஸ் ஃபில்லாக இருக்கக்கூடிய காலமை பார்க்கலாம், இல்லை அதிகமான நம்பர்ஸ் ஃபில்லாக இருக்கக்கூடிய ரோவை பார்க்கலாம். ஸோ எது வேணாலும் பார்க்கலாம்.
இந்த மிடில் கிரிட்ல வந்து பார்ப்போம். ஸோ ஏதாச்சும் நம்பர் ஃபில் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி. இதில் வந்து 1 இருக்கு. 2 வந்து இந்த இடத்துல வராது. ஏன்னா இங்கே இந்த இந்த ஸ்பேஸில் வர முடியாது. ஏன்னா இங்கே ஏற்கனவே 2 இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது இங்கே 2 ஸ்பேஸ்லேயும் வந்து 2 வர முடியும். அதனால விட்டுறலாம். அடுத்தது 3 வந்து இந்த இடத்துல எதுவுமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டி ஸ்பேஸ்லேயும் இந்த எம்டி ஸ்பேஸ்லேயும் வர முடியாது. ஏன்னா இந்த காலம்ல ஏற்கனவே 3 வந்துருச்சு. ஸோ அடுத்தது இந்த 2 எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. இங்கே வந்து செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்தது மிச்சம் இருக்கிறது இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே 3 இருக்கு. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ்லையும் 3 வர முடியாது. இங்கே இந்த 2 எம்டி ஸ்பேஸ்லையும் 3 வர முடியாது. ஸோ 3க்கு உண்டான ஒரே பாசிபிலிட்டிஸ் இந்த இடம் மட்டும்தான். ஸோ இங்கே நம்ம 3 ஃபில் பண்ணிடுவோம். இப்போ அடுத்தது 3 முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம இந்த கிரிட்ல வந்து 4 வரணும். 4 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் நம்மளால 4 ஃபில் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாசிபிலிட்டி இந்த இடம் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல 4 ஃபில் பண்ணிடுவோம். இப்போ அடுத்தது இதில் வந்து என்னென்ன பேலன்ஸ் இருக்கு? 2 இருக்கு. 1 2 இல்லை 4 5 6 வந்து வரணும். 6 வந்து இங்கேயும் வரும் 2 வந்து இங்கேயும் வரும். ஸோ அதனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்த டைம் பார்த்துக்கலாம். அடுத்த டைம் வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் நம்மளால ஃபில் பண்ண முடியுதா அப்படிங்கிறது பார்த்துப்போம். இப்போ இந்த காலம் வந்து இந்த இடத்துல எதுலையுமே வந்து 1 வந்து வர முடியாது இல்லையா? ஸோ இந்த இதில் எதுலேயுமே நம்மளுக்கு 1 வர முடியாது. ஸோ அடுத்து அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து இந்த 2 இடத்துலையும் எங்கேயுமே வந்து 1 வர முடியாது. இங்கேயும் 1 வர முடியாது, இங்கேயும் 1 வர முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து இருக்கிறதுனால இந்த இடத்துல 1 வர முடியாது. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த கிரிட் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு 1 வரும். ஸோ அதனால இங்கே 1 ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வேற ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபில் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த இடம் இந்த கிரிட்லேயே வந்து 2 வந்து வரணும் இல்லையா? இந்த இடம் வந்து 2 வந்து வர முடியாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 வந்து நாட் பாசிபிள். இந்த இடத்துலயே 2 நாட் பாசிபிள். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ரோலையும் வந்து 2 இருக்கு, இந்த காலம்லேயும் 2 இருக்கு. ஸோ இந்த காலம் ரோ இது எதுலையுமே வந்து 2 பாசிபிள் கிடையாது. ஒரே ஒரு பாசிபிள் வந்து இந்த ரெண்டு பாக்ஸில் மட்டும்தான் வந்து 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சப்போஸ் இது ஏதோ ஒன்று இதில் தான் வந்து 2 வருது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ அப்போ இந்த ரோ ஃபுல்லாக வந்து 2க்கு பிளாக் ஆயிரும். ஸோ அப்போ இந்த கிரிட் எடுத்துப்போம். இந்த கிரிட்ல இந்த இடத்துல வந்து 2 வர்றதுக்கான பிளாக். ஸோ அப்போ இந்த கிரிட்லேயே வந்து நம்மளுக்கு 2 வரணும் அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே மட்டும்தான். ஸோ இதை நம்ம யோசிச்சு இப்போ இங்கே 2வை வந்து ஃபில் பண்ணிடுவோம். இப்போ புரிஞ்சிச்சிங்களா? ஏன்னா இங்கே வந்து 2 வர முடியாது, இங்கேயும் 2 வர முடியாது. ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த 2 இடம் தான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல இங்கேயே வரலாம். ஸோ எங்கே வந்தாலும் இந்த கிரிட் வந்து பிளாக் ஆயிரும் 2க்கு. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே மட்டும்தான் 2. ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி இதை நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸி. இப்போ வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இந்த கிரிட்ல வந்து ஃபில் ஆகணும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 வந்து கிடையாது இல்லையா? ஸோ அப்போ வந்து 6 வந்து நம்ம இங்கே ஹாப்பியாக ஃபில் பண்ணிடலாம். அப்படி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிரிட் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ அடுத்தது இப்போ வேற ஏதாச்சும் நம்ம வந்து ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்ப்போம். வேற இப்போ அதே கான்செப்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிட்ல எங்கேயுமே 6 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. 6 இங்கே வர முடியாது, இங்கே வர முடியாது, இங்கே வர முடியாதா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல 6 இருக்கிறதுனால இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 6க்கு பிளாக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இதுவும் வந்து 6க்கு வந்து பிளாக்கு. ஏன்னா இங்கே ஏற்கனவே 6 இருக்கிறதுனால இங்கே பிளாக்கு. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த 2 இடம் மட்டும்தான் நம்மளுக்கு 6 வரும். ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு ஸோ பாசிபிலிட்டிஸ் ஃபார் 6 வந்து இங்கே 6 வரவும் இங்கே 6 வரும். ஸோ ஏதோ எந்த இடத்துல வேணால் 6 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எங்கே ஏதோ இந்த 2 இடத்துல மட்டும்தான் 6 வரும். ஸோ இப்படி எங்கே 6 வந்தாலும் இந்த கிரிட் வந்து பிளாக் ஆயிரும் 6க்கு. அதே மாதிரி இங்கே 6 இருக்கிறதுனால இந்த கிரிட்டும் வந்து பிளாக் ஆயிரும் 6க்கு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 6 இருக்கிறதுனால இந்த ரோ பிளாக் ஆயிரும், இந்த ரோ பிளாக் ஆயிரும், இந்த காலம் பிளாக் ஆயிரும், இந்த காலம் பிளாக் ஆயிரும். ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ஹாப்பியாக 6 வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ அடுத்தது வேறு ஏதாச்சும் அதே மாதிரி ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்ப்போம். வேறு ஏதாச்சும் எங்களால் ஃபைன் பண்ண முடியுதா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி பார்ப்போம். இப்போ பாருங்கள் 5. ஸோ 5 வந்து இங்கே இருக்கா? ஸோ இந்த 2 இடம் வந்து 5க்கு பிளாக்கு. ஸோ அடுத்தது வந்து இங்கே 5 இருக்குதா? இந்த 2 இடம் வந்து பிளாக்கு. ஸோ ஒரே பாசிபிலிட்டி 5 இங்கே தான் வர முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹாப்பியாக 5 ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? எப்போ போராடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வேறு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த கிரிட்ல ஏற்கனவே 7 வந்தது. ஸோ 7 இந்த ஸ்பாட்லேயும் வர முடியாது, இந்த ஸ்பாட்லேயும் 7 வர முடியாது. ஒரே ஒரு பாசிபிலிட்டி 7 இங்கே தான்
தான் வரும். ஸோ ஹாப்பியாக இங்கே 7 ஃபில் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி இது பிளாக்கு 7க்கு இங்கே ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது, இங்கே 7 வந்து ஃபில் பண்ணிடுவோம் ஹாப்பியாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் இதில் 3 வரணுமா, 3 வந்து 3க்கு 2 ஸ்பாட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 3 வர முடியாது, ஏன்னா இந்த இடத்துல 3 இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஹாப்பியாக 3 ஃபில் பண்ணிடலாம். ஸோ மிச்ச ஒரே ஒரு நம்பர், அது என்ன நம்பர், 1 2 3 4 5 6 7 8 9 வந்து இல்லைப்பா, 9 வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஒரு வழியாக இந்த காலம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து 2 ஸ்பாட்டு தான் இருக்குது. 1 2 3 4 5 6 வந்து இல்லை. ஸோ 6 வந்து இந்த இடத்துல வர முடியுமா, முடியாது, ஏன்னா இந்த இடத்துல 6 இருக்குது. அப்போ ஒரே ஒரு ஸ்பாட் ஜாலியாக இங்கே 6 ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது ஒரே ஒரு நம்பர் தான் இல்லையா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 இல்லைப்பா. இப்போ 9 தான் இங்கே வந்து வரும். அழகாக வந்து ஃபில் ஆயிடுச்சா. கொஞ்சம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாதி கடலை தாண்டிட்டோம்னா அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல 3 வர முடியாதா. ஸோ இந்த இதில் எதுலேயுமே 3 வர முடியாது. அப்புறம் வந்து இந்த இடத்துல இங்கே எங்கேயுமே 3 வர முடியாது. ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே தான் அழகாக 3 வரும். கண்டுபிடிச்சிட்டோமா. எப்பா எவ்வளோ நேரம். இங்கே 3 வர முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து இந்த ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிடும். இந்த 3 வந்து இந்த காலமாக ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும். இந்த 3 வந்து இந்த ரோவை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடும், இந்த ரோவை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடும். இது பிளாக்கு, இது எல்லா பிளாக்கு. இங்கே ஒரே ஒரு ஸ்பாட்டு, ஸ்வீட் ஸ்பாட்டு 3 முடிஞ்சா. இப்போ 3 3 3 3 3 எல்லா இடத்துலையும் 3 இருக்குது. இந்த ஒரே ஒரு இதில் தான் 3 வரணும். ஸோ இதில் எங்கே 3 வரணும்னு பார்ப்போம். இந்த கிரிட் பிளாக்கு, இதுவும் பிளாக்கு. ஸோ இது பிளாக்கு, ஸோ இதுவும் பிளாக்கு. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே தான் 3. ஸோ முடிஞ்சு. இனி 3 வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. 3 வந்து 9 3 வந்துடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 முடிஞ்சு. ஸோ இனி 3 பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. 3 வந்து ஒன்று வரவே வராது கிரிட்டில். மிச்சம் இருக்கிற நம்பரை வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இதில் 4 இங்கே இந்த பார்த்தீங்கன்னா 5 இங்கே வர முடியாது. ஸ்வீட் ஸ்பாட் 5 இங்கே 5 ஃபில் ஆயிடுச்சா. அழகா மிச்சம் இருக்கிற ஒரு ஸ்பாட் இங்கே ஃபில் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 வந்து இல்லையா. ஸோ அழகாக 8 போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 இந்த கிரிட்டை பிளாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை பேலன்ஸ் வச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இங்கே 8 வச்சுருக்கலாம். இதில் வந்து 1 இருக்குது, 2 வந்து இதில் இல்லையா. ஸோ 2 வந்து இங்கே வர முடியுமா, நோ. இப்போ இங்கே தான் 2 நீட்டாக உட்காந்தாச்சா. 1 2 3 4 வந்து இங்கே வரும். இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது 4. அவ்வளோதான், இந்த கிரிட் முடிஞ்சிச்சு. இந்த இது முடிஞ்சிச்சா. 1 2 3 இருக்குது, 4 5 6. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 வரணும். நான் இங்கே 6 வர முடியாது. ஸோ ஒரே ஒரு ஸ்பாட் இங்கே தான் 6. அடுத்தது 7 8 இருக்குது. இதில் வந்து 9 வந்து இல்லையா. ஸோ 9 தான் வந்து இந்த ஸ்பாட் முடிஞ்சா. 9 இங்கே பிளாக்கு. இப்போ வந்து பாருங்கள், இந்த 9 வந்து இது ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும், இந்த 9 வந்து இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும். ஸோ ஒரே ஒரு ஸ்பாட் வந்து பேலன்ஸ் இங்கே தான் 9 வரும். இதில் இப்போ இந்த 9 வந்து இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும், இந்த 9 இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, இது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, இந்த 9 இங்கே பிளாக் பண்ணிடுச்சு. ஒரே ஒரு ஸ்பாட் இங்கே தான் 9 வரும். 2 வந்து இந்த 2 இடத்துல தான் வர முடியும். ஸோ இந்த 2 இடத்துல தான் வர முடியும். அதே மாதிரி 8 வந்து இந்த இடத்துலையும் மட்டும்தான் வர முடியும். ஸோ எய்தர் 2 இங்கே வரும், 8 இங்கே வரும், இல்லாட்டி 8 இங்கே வரும், 2 இங்கே வரும். ஸோ இந்த 2 இடம் தான். ஸோ மிச்சம் வேறு என்ன நம்பர் இருக்குதுன்னா 4 வந்து நம்மளுக்கு இங்கே ஃபில் ஆயிரும். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு 4. ஸோ இப்போ இந்த 4 வந்து இதை பிளாக் பண்ணிடுச்சு, இங்கே பிளாக். இந்த 4 வந்து இதை பிளாக் பண்ணிடுச்சு, இந்த 4 இதை பிளாக் பண்ணிடுச்சு, இந்த 4 இந்த கிரிட்டை பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் 4 இங்கே தான் வரும். இது வந்து கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ அதே மாதிரி இந்த 4 இங்கே பிளாக் பண்ணிடுச்சு, இந்த 4 இதை பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே தான் வந்து 4 வரும். ஓகேயா. இப்போ பாருங்கள், 2க்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 வரவே முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் 2 இங்கே தான். இங்கே ஆப்வியஸ்லி தெரியும் நம்மளுக்கு எது பேலன்ஸ் இருக்குது, 8. ஸோ இப்போ வந்து இது ஃபில் ஆயிடுச்சா. ஸோ இந்த ஒரு ஸ்பாட் எதுக்கு 1 2 3 4 5 6 7 8 வந்து இல்லையா. ஸோ அப்போ 8 வந்து இங்கே ஃபில் பண்ணிடுவோம். இப்போ வந்து வேறு இப்போ இந்த 8 இதை பிளாக் பண்ணிடுச்சு, இந்த 8 இங்கே பிளாக் பண்ணிடுது. ஸோ ஒரே பாசிபிலிட்டிஸ் இங்கே தான் 8க்கு. ஸோ 8 இங்கே ஃபில் பண்ணிடுவோம். இந்த 8 இதை பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த 8 இதை பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே தான், இங்கே 8 வந்துடும். ஸோ இப்போ 8 வந்து 9 டைம்ஸ் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு 8. இதில் 1 வரணும், 2 3 4 5 6 7 வந்து பார்த்தீங்கன்னா 7 வரணுமா. ஸோ 7 வந்து 7 1 வந்து இந்த காலமில் வரணும். ஸோ 7 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர முடியாது. ஸோ ஒரே பாசிபிலிட்டிஸ் இங்கே தான், இங்கே ஃபில் பண்ணிடுவோம். இங்கே வந்து ஒரே பாசிபிலிட்டிஸ் 1. அதே மாதிரி இந்த கிரிட்ல வந்து எது இல்லை அப்படின்னா 1 இல்லை. ஸோ 1 ஃபில் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து
வந்து இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ்ஸிங். 1 2 3 4 5 6 7 மட்டும் மிஸ்ஸிங். ஸோ 7 இங்கே ஃபில் பண்ணிடுவோம். அடுத்தது வேறு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து இல்லை. ஸோ ஒன்று வந்து இங்கே வரலாமான்னு பார்க்கணும். இங்கே ஒன்று வர முடியாது, ஏன்னா இது பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே தான் ஒன்று வர முடியும். ஸோ 1 மிச்சம் என்ன நம்பர் இருக்குது? 1 2 வந்து இல்லை இல்லையா? ஸோ 2 வந்து இங்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த 3x3 எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா மிச்சம் இருக்கிற என்ன நம்பர் 1 2 3 4 5 வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 5 வந்து இங்கே வந்துடும். 5 ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த 5 இதை பிளாக் பண்ணிடுச்சு. இந்த 5 வந்து இங்கே ஃபுல்லாக நம்பர் இருக்குது. ஸோ இங்கே ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ், இங்கே தான் 5. ஸோ இன்னி சடன்னு ஃபில் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் என்ன? 2. இதில் வந்து 2 தான் வந்து இந்த ரோவில் வந்து இல்லை. ஸோ 2 ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்ன இல்லை? 1 2 3 4 5 6 7 வந்து இல்லை. ஸோ 7 வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து என்ன பேலன்ஸ்? 1 2 வந்து இல்லையா? ஸோ 2 இங்கே ஃபில் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 வந்து இங்கே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி 7 வந்துட்டு இங்கே தான். மிச்சம் வந்து என்ன இருக்குது? 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 வந்து இல்லை இல்லையா? ஸோ 9 இங்கே ஃபில் பண்ணிடுவோம். ஸோ மிச்சம் இதில் வந்து என்ன இல்லை? 1 இல்லை. 1 இங்கே ஃபில் பண்ணிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 வந்து இல்லை இல்லையா? ஸோ 9 இங்கே ஃபில் பண்ணிட்டா மொத்த சுடோக்குவும் கம்ப்ளீட்டட். எவ்வா முடிக்கிறதுக்குள்ள. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye.